12th standard mathematics. Welcome to all. Chapter number 3, சமன்பாட்டியல், theory of equations. Exercise number 3.1. previous video வரைக்கும் 1லிருந்து 7 சம் வரைக்கும் போட்டிருந்தோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து 8லேருந்து போட போகிறோம். அதாவது 8th சம். ஆல்பா கமா பீட்டா கமா காமா மற்றும் டெல்டா என்பன 2x⁴ ப்ளஸ் 5x³ மைனஸ் 7x² ப்ளஸ் 8 = 0 என்னும் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டின் மூலங்கள் எனில், அப்போ இந்த சமன்பாட்டினுடைய மூலங்கள் ஆல்பா பீட்டா காமா டெல்டா, அப்போ 4 படி சமன்பாடு இல்லையா? அப்போ சமன்பாட்டின் மூலங்கள் எனில் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா மற்றும் ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை காண்க. அப்போ ஆல்பா பீட்டா காமா என்பன இந்த சமன்பாட்டின் மூலங்களாக இருந்தால் இது ரெண்டும் மூலங்களாக உடைய அந்த இருபடி சமன்பாடு என்ன? அந்த வியட்டாஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா, அதே கான்செப்ட். ரொம்ப சிம்பிள் சம் தான், ஒரு 5 ஸ்டெப்லேயே வந்து ஆன்சர் வந்துடும். அதனால் கொஞ்சம் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இதை பொறுத்தளவுக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து சின்ன சம் தான். இப்போ 8th சம் பொறுத்தளவு, இஃப் ஆல்பா பீட்டா காமா அண்டு டெல்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2x⁴ plus 5x³ minus 7x² plus 8 = 0, then find the quadratic equation which integer coefficient whose roots are alpha plus beta plus gamma plus delta and alpha beta gamma and delta. அப்போ ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஆல்பா பீட்டா காமா டெல்டா 4 ரூட்ஸாக இருந்தால் இது ஈக்குவேஷன், இந்த 2 ரூட்ஸாக இருந்தால் எது ஈக்குவேஷன்? அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் சம். இப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு நல்லா கவனிச்சிட்டே வாங்கல. ரொம்ப சிம்பிள் சம்னு ஏற்கனவே சொல்லிக்கினா இதுக்கு வந்து வியட்டாஸ் சூத்திரம் தான் பயன்பட போகுது. அப்போ இந்த 4th டிகிரி ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ax⁴ ப்ளஸ் bx³ ப்ளஸ் cx² ப்ளஸ் dx ப்ளஸ் e = 0. திஸ் இஸ் 4th டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன். இதுவே 4 படி சமன்பாட்டு வடிவம். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். இதை எழுதுனா கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதுங்க பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா 2x⁴ given ஈக்குவேஷன் ப்ளஸ் 5x³ மைனஸ் 7x² ப்ளஸ் இந்த இடத்துல எக்ஸை காணாம். அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் மாற்றினா 0x ப்ளஸ் 8 = 0. அப்போ ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு இனிமேல் ஏ என்ன, பி என்ன, சி என்ன, டி என்னன்னு ஒன்று ஒன்றா எழுதணும். அப்போ ஏன்னா எவ்வளவுப்பா? ஏன்னா 2. ஓகேப்பா. பிங்கிறது வந்து 5பா. அதுக்கடுத்து சி வேல்யூ வந்து -7பா. அதுக்கடுத்து டி வேல்யூ வந்து இந்த டிக்கு நேரம் என்ன இருக்குது? 0பா. அதுக்கடுத்து இ வேல்யூ எவ்வளவு? 8. இதெல்லாம் கரெக்டாக எழுதிக்கிட்டு நம்ம ஆன்சருக்கு வந்து போகிறோம். முதல்ல அந்த வியட்டாஸ் ஃபார்முலா சொன்னோம் இல்லையா, அதுதான் போகிறோம். அப்போ எல்லாத்தையும் கூட கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த இதையும் மட்டும் கண்டுபிடிச்சா கூட போதும்ப்பா. எதுக்கு போய் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்தையும்? அப்போ பாயிண்ட் நம்பர் 1, ஃபஸ்ட்டு ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா = ஃபார்முலா மைனஸ் b/aன்னு படித்தோமா, அது மட்டும் கூட போதும் நம்மளுக்கு. அப்போ அதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்போ இது என்ன? -b/aனா -5/a வந்து எவ்வளோப்பா? 2 இருக்கா? அப்போ இதை என்ன பண்ணலாம்னா ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா இதை முதல் எழுதுங்க. அப்போ ஆல்பா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா வேல்யூ -5/2 ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஓவர். நம்ம அடுத்தது இந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேணாம். 4th டிகிரியில் வந்து கொஞ்சம் லென்த்தாக வந்துடும். அதனால் தேவையானதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கடுத்து என்னப்பா இருக்குது? ஆல்பா பீட்டா காமா டெல்டா. அப்போ இது -b/a, அதுக்கடுத்தது c/a, அதுக்கடுத்து -d/a, அதுக்கடுத்து e/a. அப்போ இதனுடைய ஃபார்முலா என்னது? e/a. இது ஏற்கனவே வந்து வியட்டாஸ் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோஎஃபிஷியண்ட்டுக்கும்
ரூட்ஸுக்கும் ரிலேஷன்ஷிப் படிச்சிருக்கோம் இல்லையா, அப்போ அதே தான். அப்போ 8/2. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆன்சர் வந்து 8/2. அப்போ 8/2னா எவ்வளோப்பா? 1 டைம்ஸ் 4 டைம்ஸ். அப்போ ஆல்பா பீட்டா காமா டெல்டா ஈக்குவல் டு எவ்வளோப்பா? 4. இது வந்து பேசிக் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் ரூட்டாக இருந்தால் என்ன ஈக்குவேஷன்? அப்போ ஏற்கனவே வந்து த ரெக்வயர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ 2 ரூட் தானே கொடுத்துருக்காங்க, இது ஒரு ரூட்டு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ நல்லா கொஞ்சிக்கணும், இதுக்கு -5/2, இது வந்து 4. இதை அப்படியே வச்சுக்கிட்டு இனிமேல் தான் வந்து ஆன்சர் பார்ட் வந்து எழுத போகிறேன். கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டே வரணும். ஏன்னா ஆன்சர் வந்து எழுத போகிறேன் பாருங்க. த ரெக்வயர்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ தேவையான மூலங்களின் இருபடி சமன்பாடு. ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். x² - sum of roots x plus product of roots equal to 0. எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது x² மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் equal to 0. எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சுதான், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்பா ப்ளஸ் பீட்டா, இது ஆல்பா பீட்டா, எப்போவுமே இப்படி தான் வைப்போம். நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி நேரடியாகவே வச்சு செய்யலான் இருக்கேன். அப்போ x² இந்த இடத்துல பாருங்கப்பா, இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது ஈஸியாக புரியும். அப்போ மூலங்களின் கூடுதல். அப்போ இது ஒரு ரூட்டு தான் பாருங்களேன். இது ஒரு ரூட்டாக வச்சுக்கோங்க, இது ஒரு மூலம், இது ஒரு மூலம். அப்போ இதனுடைய கூட்டல் பலன், இதனுடைய பெருக்கல் பலன், வேலை ஈஸியாக முடிச்சிருங்க. அப்போ -5/2 4 கூட்டுங்க. அப்போ -5/2 × 4 மல்டிபிள் பண்ணுங்க, அழகாக ஆன்சர் வந்துடும். அப்போ -5/2 + 4. இதை அப்படியே போகிறேன். ஏன்னா வந்து உனக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் போகணுங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இவ்வளவு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ மூலங்களின் கூடுதல்னா -5/2 + 4. மூலங்களின் பெருக்கல் பண்ணால் அப்போ -5/2 × 4. ஈஸியாக முடிச்சிடும், கன்ஃபியூஸே வராது. அப்போ மூலங்களின் கூட்டல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், அவ்வளோதான். இனிமேல் சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் ஈஸி ஆன்சர் வந்துட போகுது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே x² இதை தனியாக கூட கண்டுபிடிச்சி அப்ளை பண்ணலாம். இங்கே போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ -5 ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் என்னப்பா? +8 எவ்வளோப்பா? 2. இந்த எக்ஸை மறக்காமல் எழுதிடணும்ப்பா. x ப்ளஸ்ஸு அந்த ப்ராக்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது 1 டைம்ஸ், இது எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். அப்படி எவ்வளோ வருது? -10. 5 × 2 10, அப்போ -10. இதை அப்படியே வைங்க, ப்ராக்கெட் அப்புறம் எடுத்துக்கலாம். அப்போ x² இந்த ப்ராக்கெட் அப்புறமேல எடுத்துக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 8 -5 எவ்வளோப்பா? 3/2. இந்த எக்ஸ் அப்படியே வைங்க. இது ப்ளஸ்ஸு மைனஸ் -10 equal to 0. அப்போ இப்போ ப்ராக்கெட் எடுத்தீங்கன்னா x² - 3/2x - 10 equal to 0. இப்படியே விட்டாவே போதுமானது. ஆனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வரணும்னா இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை மாற்றணும்னா அதை என்ன பண்ணோம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இருபுறமும் 2ஆல் பெருக்குக. அப்போ மல்டிபிள் 2 on both sides. அப்போ மல்டிபிள் பண்ணால் 2 × x² - 2 × 3/2x - 2 × 10 equal to 0. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் என்ன வரும்? அப்போ 2x², இந்த 2 கட் பண்ணுங்கள். அப்போ -3x, இது 10, 2 × 10 எவ்வளோ? -20 equal to 0. இதுவே
தேவையான இருபடி சமன்பாடு. புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். காரணம் என்னென்னா புக்கில் வந்து கொஸ்டின் வந்து மிஸ்டேக்கில் இருக்கும். அல்லது நம்ம புக்கினுடைய கொஸ்டினை வச்சு ஆன்சர் போட்டதுனால இந்த ஆன்சர் வந்திருக்கு. புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸாக வந்திருக்கும். காரணம் வந்து கொஸ்டின் மிஸ்டேக், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2x² - 3x - 20 = 0. அப்போ இது 8வது சம்மு முடிச்சிட்டோம். அடுத்து 9th சம் போக போகிறோம். கொஞ்சம் ரெடியாக இருங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 9. LH² + NX + N = 0 என்னும் சமன்பாட்டின் மூலங்கள் P மற்றும் Q எனில் √P/Q + √Q/P + √N/L = 0 என காட்டுக. இது ஒன்றும் இல்லை, வியட்டாஸ் ஃபார்முலா வச்சு அப்ளை பண்ணி இங்கே அப்ளை பண்ணால் ஆன்சர் எளிமையாக வந்துடும். ரொம்ப சிம்பிள் சம் தான் அது. அதனால் வந்து இது வந்து 2 மார்க் 3 மார்க் பார்ட்டில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ரொம்ப ஈஸியான சம் தான். இஃப் P and Q are roots of the equation LH² + NX + N = 0, show that square root of P/Q plus square root of Q/P plus square root of N/L = 0. ஃபஸ்ட்டு வந்து வியட்டாஸ் ஃபார்முலாவை தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் படிச்சிருக்கோம், ஆல்பா பீட்டா தான் வந்து ரூட்ஸ்னு படிச்சிருக்கோம். அதுக்கு போல் P/Qன்னு கொடுத்துருக்காங்க. எது எப்படி கொடுத்தாலும் நம்ம ஈஸியாகவே ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 9th சம்மை பொறுத்தளவுக்கு ப்ரூஃப்னு போட்டாலும் சரி, இல்லை சொல்யூஷன் போட்டாலும் சரி, உங்களுடைய விருப்பம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிவன் ரூட்ஸ், அதாவது கிவன் ஈக்குவேஷன். அப்போ கிவன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது கொடுக்கப்பட்ட சமன்பாடு LH² + NX + N = 0. இப்போ பார்த்தா A வேல்யூ எவ்வளோப்பா? L. B வேல்யூ எவ்வளோப்பா? N. C வேல்யூ எவ்வளோப்பா? N. அப்போ இது L N N எம்முன்னு தான் நினச்சிக்கிறாத, L N N. இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கோம், என்னது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், மூலங்களுக்கும் கெழுக்களுக்கும் இடையே உள்ள உறவு படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ என்ன படித்தோம்? ஆல்பா ப்ளஸ் பீட்டானா -B/Aன்னு படிச்சிருக்கோம். இந்த இடத்துல PQ தான் கொடுத்துருக்காங்க. அப்போ let P, Q are the given roots of the equation. அப்போ P, Q என்பன இருபடி சமன்பாட்டின் மூலங்கள். அப்போ வந்து நம்ம ஆல்பா ப்ளஸ் பீட்டா அங்கே அப்ளை பண்ணக்கூடாது. P + Q அதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ -B/A. அப்போ -B எவ்வளோப்பா? அப்போ -Bக்கு வேல்யூ எவ்வளோப்பா? N. A வேல்யூ எவ்வளோப்பா? L. இதுதான் P + Q வேல்யூ, அதான் சம் ஆஃப் த ரூட்ஸ். அதுக்கடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன். அப்போ மூலங்களின் பெருக்கல் பலன் முதல்ல பாருங்கள், நல்லா கவனிங்க. செகண்ட் பாயிண்ட் PQ. அப்போ C/A இதெல்லாம் ஒன்று நல்லா தெரியும். அப்போ C வேல்யூ எவ்வளோ வச்சுருக்கான்? N. A வேல்யூ எவ்வளோ வச்சுருக்கான்? L. அப்போ PQ என்பது N/L. இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வந்து ஃபார்முலாவில் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம், அதாவது சம்மில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தா √P/Q + √Q/P + √N/L இதைத்தான் எடுக்கணும். அப்போ டேக்கிங் லெஃப்ட் ஹேண்ட் சைட் we can get ரைட் ஹேண்ட் சைட். அப்போ இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கத்தை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டேக்கிங் LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுக்கணும். அப்போ LHS பார்த்தீங்கன்னா என்னப்பா இருக்குது? அப்போ P/Q ரூட் ப்ளஸ் Q/P ரூட் ப்ளஸ் N/L ரூட். அவ்வளோதான். இது LHS எடுத்தாதுப்பா. இதை என்ன பண்ணணும் நல்லா கொஞ்சம் கவனிச்சிட்டே வாங்களேன். இந்த இதை பொறுத்தளவுக்கு நல்லா பாரு, இந்த இடத்த பொறுத்தளவுக்கு இந்த ஹோல் ரூட் இருக்கு இல்லையா, அந்த ரூட்டை பூரா பிரிக்க போகிறேன். அப்போ எப்படி பிரிக்கலாம்? √P/√Q ப்ளஸ் √Q/√P ப்ளஸ் √N/√N. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு. இதை பூரா என்ன பண்ணியிருக்கேன்? பிரித்து எழுதிட்டேன்.
அப்போ பிரித்து எழுதின பின்னால் இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள், இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NL, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -L இதெல்லாம் இருக்குது. அதனால் இதை மட்டும் அந்த PQவை மட்டும் என்ன பண்ண போகிறோம், ஒர்க் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அதை மட்டும் ஒர்க் பண்ணி அப்ளை பண்ணாவே ஆன்சர் வந்துடும். இதை என்ன பண்ணணும், டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ √P × √P ப்ளஸ் இதை மல்டிபிள் பண்ணால் √2Q × √Q பை இதை மல்டிபிள் பண்ணால் √P × √Q. ஓகேப்பா, இதை அப்படியே வைங்க, அப்புறமேல் யூஸ் பண்ணிக்கலாம். √L √N பை √L இதை கடைசியில் யூஸ் பண்ணிக்கலாம், அவசரப்பட்டு யூஸ் பண்ண வேணும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண என்னப்பா வரும், √P × √P வெறும் P, √Q × √Q வெறும் Q பை √P × √Q √PQ. இதை அப்படியே வரட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்துக்கிட்டே வரலாம். √N பை √L. ஓகே, இப்போ தான் வந்து விஷயத்துக்கு வரப்போகிறோம். P + Q என்ன அப்ளை பண்ணி வச்சுருக்கா நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா. அப்போ P + Qக்கு வேல்யூ என்ன இருக்குது, -N/L. PQக்கு என்ன வேல்யூ இருக்குது, +N/L. இங்கே அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான், ஒன்றும் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா -N/L பை இதுக்கு √+N/L ப்ளஸ் √N/√L. அவ்வளோதான். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அப்போ மைனஸ் இந்த N/Lனா √2னா √2னா என்ன போடுவோம், √2 × √2 வெறும் 2 போடுவோம் இல்லையா. அதே மாதிரி இது √2N/√2 ஹோல் ரூட்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லை. √L × √2N/√L. அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணால் தானே வரும். அப்போ இதையும் மல்டிபிள் பண்ணால் தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. பை இது பார்த்தீங்கன்னா √N/√L அப்படி எழுதிடுங்க, வேறு ஒன்றும் செய்யலாம். இந்த ஸ்டெப்பை மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரே நிமிஷம், ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்புப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ இந்த இதை வந்து ரூட்டுக்கு மாற்றினா அப்போ √2 × √2 வெறும் 2 போடுங்களா. அது மாதிரி √N இது ரெண்டாக பிரிச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ √2 × √2 வெறும் இது போட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணலாம். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, அப்போ மிச்சம் இருக்கிறத எழுதுங்களேன் பார்ப்போம். இங்கே பாருங்கள், மிச்சம் என்ன இருக்குது. அப்போ மிச்சம் ரிமைண்டர் பார்ட் -√N/√L ப்ளஸ் √N/√L. இது ப்ளஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது, ஆன்சர் 0. திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ இதிலேருந்து இந்த சம்மை வந்து அப்ட்ராக்ட் பண்ணி சொல்லிடுறேன், அப்படியே கவனிங்க. ஏன்னா வந்து இது வந்து கால்குலேஷன் பார்ட் வந்து கரெக்டாக வரணுங்கிறதுக்காண்டி. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறீங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த PQவை மட்டும் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறீங்க, ப்ராக்கெட் போட்டிருக்கீங்க பாருங்கள், ஒர்க் பண்ணி ரூட்டெல்லாம் தனியாக பிரிச்சுடுறோம். அப்போ தான் வந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து இதை குறுக்க பெருக்கணும், இது வந்துருச்சு. அது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்கள், √P × √P வெறும் P, √Q × √Q வெறும் Q. அதை தான் கடைசியில் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்ல. அப்போ √P × √Q எவ்வளவு, √PQ. அதுக்கடுத்து இதனுடைய வேல்யூ -N/L தெரியும், இதனுடைய வேல்யூ +√N/L ஏற்கனவே வந்து வச்சுருக்கோம். இது வந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் அப்படியே வருது. ஏன்னா அது வந்து மைனஸில் வந்தால் தானே ஆட் பண்ணுறப்ப 0 வரும், அப்படியே கொண்டு வரணும். அப்போ இந்த ஸ்டெப்பு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இது ரூட் இருக்குது, இது ரூட் இல்லாமல் இருக்குது. அப்போ ரூட்டு கொண்டு வரணும், என்ன பண்ணணும், 2 தடவை போடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ பிரித்த பின்னால் இது கட் பண்ணிடுறோம். அதை கட் பண்ணிட்டா மிச்சம் இது இருக்குது. அப்போ இது ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது, ரெண்டும் சேமு, ஆனால் ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அதை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து 0ன்னு கிடச்சிருதா. அப்போ 0ன்னு கிடச்சா திஸ் இஸ் ரைட் ஹேண்ட் சைடுன்னு பிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் சம்மு. நெக்ஸ்ட் சம் போவோமா, ரைட், தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட்டு ரெடி ஆகிக்கிங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 10. x² +
px plus q is equal to 0, x square plus p dash x plus q dash equal to 0 ஆகிய இரண்டு சமன்பாடுகளுக்கும் ஒரு பொது மூலம் உண்டு எனில் அம்மூலம் pq dash minus p dash q by q minus q dash அல்லது q minus q dash by p dash minus p என காட்டுக. ரொம்ப ஈஸியான சம்மு. நீ 10th படிச்சு இல்லையா, குறுக்கு பெருக்கல் முறையில் தீர்த்தல், அதுதான் டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சால்வைன்னு படிச்சிருப்போம் இல்லையா, அதே கான்செப்ட் தான் வந்து செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியான சம்மு தான், கொஞ்சம் நல்லா கோணிங்க. சம் நம்பர் 10. If the equations x square plus px plus q is equal to 0 and x square plus p dash x plus q dash equal to 0 have a common root, so that it must be the equal to pq dash minus p dash q by q minus q dash or q minus q dash by p dash minus p இன்னும் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன் ஈக்குவேஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் தான் வந்து இதை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ரொம்ப ஈஸியான சம்மு தான், கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிக்கணும். இப்போ வந்து காமன் ரூட் என்ன? ஒன்றும் இல்லை, காமன் ரூட் ஆல்பான்னு வைக்கலாம், எக்ஸுன்னு கூட நம்ம வச்சுட்டு போகலாம். ஏன்னா ஒன் ரூட் வந்து எக்ஸுன்னு கூட நம்ம வச்சுட்டு போகலாம். அதுதான் காமன் ரூட், வேற ஒன்றும் கிடையாது. பொது மூலம், பொது மூலம் எது வேணால் வைக்கலாம் தம்பி. நம்ம வந்து ஆல்பான்னு வைக்கலாம், எக்ஸுன்னு வைக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். சரி, ஆல்பான்னு கூட வச்சுக்கலாம். அப்போ பொது மூலம் ஆல்பா என்க. அப்போ காமன் ரூட், காமன் ரூட் லெட் காமன் ரூட் ஈக்குவல் டு ஆல்பா. எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸுன்றதுனால எக்ஸ் வைக்கலாம். இது ஆல்பா ஸ்கொயர்டு ஆல்பான்னு ஈக்குவேஷன் மாறும், வேற ஒன்றும் இல்லை. அது காமன் ரூட் தானே கேட்டிருக்காங்க, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2 எழுதலாமா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்பது என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் q ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு என்ன வைக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் q dash equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் வந்து வச்சுருக்கோம். அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். அப்போ சால்வ் 1 and 2ன்னு போட்டாவே நம்மளுக்கு போதும். இதை நான் ஏற்கனவே சொன்னேன், ஆல்பான்னு வச்சாலும் சரி எக்ஸ்னு வச்சாலும் சரி உன்னுடைய விருப்பம். இது வரைக்கும் எந்த ஒரு குழப்பமும் இல்லை, அப்படியே தான் செய்ய போகிறேன், இதில் ஒன்றுமே கிடையாது. இப்போ சால்வ் 1 and 2, சால்வ் 1 and 2. இதில் எழுதிறவ குறுக்கு பெருக்கல் முறையில் தீர்க்க, அதுதான் இதில் பயன்படும். குறுக்கு பெருக்கல் முறைப்படி முறையில் தீர்க்க. எப்படி எழுதுறது கொஞ்சம் நல்லது பார்ப்போம், தான் கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும். அதாவது சால்வ் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் அப்படி எழுதிட்டா ஒரு குழப்பமும் இல்லை. அப்போ குறுக்கு பெருக்கல் முறையில் தீர்க்க. அப்போ வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏற்கனவே பழகிருக்கோம். இந்த ஸ்டெப்பு ரொம்ப நல்லா கவனிக்கணும். இப்போ எழுத போகிற ஸ்டெப்பு குறுக்கு பெருக்கல் முறையில் தீர்த்தப்பு ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா, இது 1, இது மெத்தடு. அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு 1 இப்படி வைக்கணும், மறந்துடாதீங்க. அப்போ நம்ம ஆல்பான்னு வச்சதுனால ஆல்பா ஸ்கொயர் ஆல்பா 1. இப்போ என்ன பண்ணணும்னா அப்படியே எழுதணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே என்ன பண்ணுவோம், இதை மறைச்சிப்போம் இல்லையா, இதை மறைச்சிட்டு இதை தானே எழுதுவோம். அப்போ முன்னால் இந்த இடத்துல 1 அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இதை அப்படியே எழுதுங்க பார்ப்போம். இந்த இடத்துல என்ன எழுத போகிறோம், இங்கே நல்லா கவனிக்கப்பா. இந்த இடம் பி கியூ, அதுக்கு அடுத்தது 1, மறுபடியும் என்ன எழுதுனா பி, மறந்துடாதீங்க. இந்த இடத்த கூட என்ன பண்ணலாம், அண்டர்லைன் பண்ணி சும்மா காமிச்சிருங்க, அப்படி வேற ஒன்றும் இல்லை. இப்படி காமிச்சிட்டா வந்து குழப்பம் இல்லாமல் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இங்கே பாருங்கள் PQ1P, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. PQ1P ஏற்கனவே நீ 10th படித்த கான்செப்ட் தான், புதுசாலாம் ஒன்றும் படிக்க போகிறதில்ல. அதுக்கடுத்து P'Q'1, மறுபடியும் பாருங்க P'Q'1, மறுபடியும் என்ன பண்ண போகிற P', that's all. இந்த கையை வச்சு மறைச்சிக்கிட்டு இதை கூட அப்படியே மறைச்சிக்கிட்டு PQ1P இந்த லைன், அதுக்கடுத்து இந்த லைன் P', Q', 1, P', அவ்வளோதான்.
அப்போ இந்த எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிற ஆன்சர் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் குறுக்கு பெருக்கல் மெத்தடு ஏற்கனவே பழகுனா தானே. அதனால் வந்து இதை நீ கரெக்டாக எழுதிட்டாவே ஆன்சரை முடிச்சிட்டதாக அர்த்தம். இப்போ வந்து ஆல்பா ஸ்கொயர் அப்படி வச்சுக்கிட்டு ஆன்சர் போடுங்க. சீக்வல் டு ஆல்பா வச்சுக்கிட்டு ஆன்சர் போடுங்க. சீக்வல் டு 1 வச்சுக்கிட்டு ஆன்சர் போடுங்க. ஏற்கனவே படித்ததுனால ஈஸியாக சொல்லிட்டு. இப்போ இதை குறுக்க பெருக்குங்க. இதை எப்படி பெருக்குனா நல்லா கவனிக்கணும். இதை பெருக்குனா இதுதான் குறுக்கு பெருக்கல் மெத்தடு, அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது. அப்போ பி இன்ட்டு கியூ டேஸ், அப்போ பி இன்ட்டு கியூ டேஸ் மைனஸ் இதை கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? கியூ இன்ட்டு பி டேஸ். அவ்வளோதான், கியூ இன்ட்டு பி டேஸ். இது முடிஞ்சு. அதுக்கடுத்து இங்கே கிராஸ் பண்ணோம். அப்போ என்ன வரப்போகுது? 1 இன்ட்டு கியூ எவ்வளோப்பா? கியூ மைனஸ் இது எவ்வளோப்பா? கியூ டேஸ். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் 1 இன்ட்டு பி டேஸ் எவ்வளவு? பி டேஸ் மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணினா பி. இதுதான் குறுக்கு பெருக்கல் முறை, வேறு ஒன்றும் இல்லை. இதை நீ கரெக்டாக செஞ்சால் போதும். இப்போ ஆன்சர் எப்போ பண்ணோம்? 1 2 3 டேர்ம் இருக்குது, சால்வ் பண்ணுவோம் இல்லையா? முதல்ல இதை எடுத்து சால்வ் பண்ணோம், அதுக்கடுத்து இதை எடுத்து சால்வ் பண்ணோம். அவங்க 2 ஆன்சர் கொடுத்தாங்க இல்லையா? அது அப்படியே வந்துட போதும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை மட்டும்தான் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். அப்போ டேக் அப்படி போட்டு ஈஸியாக போட போகிறேன். அப்போ டேக் ஆல்பா ஸ்கொயர் பை பி கியூ டேஸ் மைனஸ் ரூட் வேணுங்கிறதுனால இதை மட்டும் எடுக்கிறோம். அடுத்து கியூ பி டேஸ் ஈக்குவல் டு ஆல்பா பை கியூ மைனஸ் கியூ டேஸ் எடுத்துகிட்டு இதை மட்டும் எடுத்துருக்கேன். இதை எடுத்துகிட்டு ஆல்பாவை இந்த சைடு கொண்டு வாங்க, இதை மேலே ஏற்றிடுங்க. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பை ஆல்பா ஈக்குவல் டு இதை மேலே ஏற்றுனீங்கன்னா கியூ, அதாவது பி கியூ டேஸ் மைனஸ் கியூ பி டேஸ் இது அப்படியே ஏறிடு, இது கீழே இறங்கிருக்காருங்கள பை கியூ மைனஸ் கியூ டேஸ். நல்லா இந்த தடவை நல்லா கொஞ்சம் பாருங்கள். ஆல்பா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு இதை ஆல்பாவை இங்கிட்ட இறங்க, இந்த இடத்த வந்து மேலே ஏற்றிருங்க. அவ்வளோதான். இப்போ இந்த ஆல்பாவுக்கு ஆல்பா கட் பண்ணிட்டா ஆல்பா மட்டும் மிச்சம் இருக்கும். இது பி கியூ டேஸ் மைனஸ் கியூ பி டேஸ் பை கியூ மைனஸ் கியூ டேஸ். இது ஒரு சொல்யூஷன். இதுதான் வந்து அவங்க முதல்ல கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஃபஸ்ட்டு ஆன்சரில் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முதல்ல எழுதியிருக்கோம் இல்லையா? அந்த இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஃபஸ்ட்டு ஆன்சர் இந்த அங்கே இருக்கு இல்லையா? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா? பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஸ். அதுதான் ஆன்சரில் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இந்த ஆன்சர் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஆன்சர் வந்து 2ஐயும் 3ஐயும் எடுத்தால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்துட போகுது. இப்போ இதை எடுத்தோம் இல்லையா? அதுக்கடுத்து அடுத்த 2ஐயும் எடுக்கிறோம். அப்போ அடுத்த 2ங்கிறப்ப என்ன வரப்போகுதுப்பா? அந்த நெக்ஸ்ட்டு பிளேஸ் வந்து இதை எடுத்து ஆன்சர் பண்ண போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதை எடுத்து ஆன்சர் பண்ண போகிறேன். அப்போ இதை எடுத்து ஆன்சர் பண்ண என்ன வரும்? ஆல்பா பை கியூ மைனஸ் கியூ டேஸ், ஆல்பா பை கியூ மைனஸ் கியூ டேஸ். அதை தான் வந்து எழுத போகிறேன். அப்போ டேக் அனதர் திங்க். இப்போ டேக் ஆல்பா பை கியூ மைனஸ் கியூ டேஸ் ஈக்குவல் டு 1 பை பி டேஸ் பி. இதை எடுத்துட்டேன். இதை எடுத்த பின்னால் அதே மாதிரி இதை வந்து கிராஸ் பண்ணிக்கலாமா? அப்போ குறுக்கு பெருக்கல் பிராம்பு இருக்குன்னா அப்போ ஆல்பா பை 1 ஈக்குவல் டு இதை மேலே ஏற்றிட்டா கியூ மைனஸ் கியூ டேஸ் பை பி டேஸ் மைனஸ் பி அப்படின்னு கிடச்சிரும். இப்போ இந்த 1 கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆல்பா பை இந்த 1 தேவையில்லை. அப்போ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு கியூ மைனஸ் கியூ டேஸ் பை பி டேஸ் மைனஸ் பின்னு கிடச்சிருது. அப்போ இதுவே தேவையான இன்னொரு சொல்யூஷன். அப்போ ரெண்டாவது சொல்யூஷன் கொடுத்தாங்க இல்லையா? கியூ மைனஸ் கியூ டேஸ் பை பி டேஸ் மைனஸ் பின்னு கொடுத்தாங்களே, இது ஒரு ஆன்சர். அப்போ மொத்தத்தில் காமன் ரூட்டுன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ காமன் ரூட் 2 ரூட் இருக்குது. அந்த 2 ரூட்டு இது ஒன்று ஒரு ரூட்டு, இன்னொரு ரூட்டு முதல்ல ஒன்று கண்டுபிடிச்சோம் இல்லையா? இன்னொரு ரூட்டு ஆல்பா ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? பி கியூ டேஸ் மைனஸ் பி டேஸ் கியூ பை கியூ மைனஸ் கியூ டேஸ்ன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்லாம் வந்து இது வந்துருச்சுன்னா கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதனால் இப்போயே நல்லா அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஒன்றும் இல்லை, டேக்கிங் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் குறுக்கு பெருக்கல் முறைப்படி
அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக வரப்போகுது. அந்த குறுக்கு பெருக்கல் முறையை மட்டும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து 11th சம்முக்கு போக போகிறோம். ரெடி ஆகிக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 11. ஒரு எண்ணை அதன் கன மூலத்தோடு கூட்டினால் 6 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காணும் வழியை கணிதவியல் கணக்காக மாற்றுக. ஒரு எண்ணையும் அதன் கன மூலத்தையும் கூட்டினால் 6 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான். இது 2 மார்க் பார்ட் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தளவுக்கு சம் நம்பர் 11. ஃபார்முலேட் இன்டு எ மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் த நம்பர் such that its cube root is odd to it. The result is 6. ஒரு நம்பரையும் அதனுடைய கியூப் ரூட்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதா? 6 கிடைச்சா ஃபார்முலேட் த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம், அதாவது மேக்ஸ் சம்மாக மாற்றுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். முதல்ல சொல்யூஷன் போவோம். அப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு முதல்ல நீட்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு லெட்ஸ் ஒன் நம்பர் இஸ் எக்ஸ், அல்லது ஒன் நம்பர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அடுத்தது அதர் நம்பர் அல்லது அனதர் நம்பர். அப்போ அதர் நம்பர் இஸ் கியூபிக் ரூட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் பவர் 1/3. அப்போ ஆட் பண்ண எவ்வளவு? கூடுதல். சம் ஈஸ் எவ்வளவுப்பா? 6. அப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா எக்ஸு ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 1/3 ஈக்குவல் டு 6. அவங்க கொடுத்த கண்டிஷன் பிரகாரம் இப்படி தான் எழுதணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மீடியத்தை பொறுத்தளவுக்கு எழுதியிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கு இந்த சைடு தனியாக எழுதுறேன். அப்போ ஓர் எண் என்பது என்ன? எக்ஸ் நம்ம தான் வைக்கணும். அதுக்கு அடுத்தது அடுத்த எண் மற்றொரு எண் எக்ஸ் பவர் 1/3. ஏன் அப்படி வைக்கிறோம்னா ஒரு எண்ணையும் அதனுடைய தலைகீழிங்கிறேன். ஒரு எண்ணையும் அதனுடைய கனமூலத்தையும் கூட்டினால் 1/3 கிடைக்கிறது. அப்போ இதனுடைய கனமூலம் எழுதிட்டான். அப்போ ரெண்டையும் கூட்டினா எவ்வளோவா? அப்போ கூடுதல் எவ்வளோ கிடச்சிருக்குப்பா? கூடுதல் 6 கிடச்சிருக்கு. அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 6. இந்த ஈக்குவேஷனை உருவாக்கியிருக்கோம். இனிமேல் இதை நீ கண்டுபிடிச்சாவே ஆன்சர் ஈஸியாக நீங்கள் போட்டுருவீங்க. ஒரு எண்ணையும் அதனுடைய கனமூலத்தையும் கூட்டினால் 6 கிடைத்தால் அந்த ஈக்குவேஷன் என்ன? அப்போ இப்படியே கூட விட்டுட்டு போனாலும் போதும். ஆனால் 1 மார்க்கில் கேட்டால் அப்படி செய்யலாம். 2 மார்க்கு 3 மார்க்கில் கேட்டால் இன்னும் விரிவாக செய்யணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இதை உங்களுக்கு செப்பரேட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ அந்த ஈக்குவேஷனை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்க போகிறேன். நல்லா கொனிங்க. அப்போ எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 6பா. இப்போ என்ன பண்ணணும்? இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் பவர் 1/3 இஸ் ஈக்குவல் டு 6 அப்படியே வைங்க. இந்த எக்ஸு வலப்புறம் போனால் -x ஆக மாற்றப்படும். ஏன்னா அவங்க எக்ஸ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதைத்தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். அப்போ எக்ஸ் மட்டும் வேணும்னா இங்கே பாருங்கள், இருபுறமும் கியூபிக் ரூட் எடுக்க. அப்போ பவர் 3ஆல் இது பெருக்கணும், மல்டிபிள் பண்ணணும். அப்போ எக்ஸ் பவர் 1/3 பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 6 மைனஸ் எக்ஸ் பவர் 3. அப்போ தான் இந்த 1/3க்கு இந்த 3 கேன்சல் ஆக மறந்துடுறாங்க. அதனால் ரெண்டு பக்கமும் அதாவது படி 3 எடுக்க, அதாவது பவர் 3 எடுக்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இந்த இது கட் பண்ணால் எக்ஸு கிடைக்குது. இங்கே என்னப்பா கிடைக்குது? 6 மைனஸ் எக்ஸு ஹோல் கியூப். இந்த இடம் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். இதோடு விட்டுறக்கூடாது. ஏற்கனவே நீ சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்ப. நம்ம இந்த கிளாஸ்லேயே படிச்சிருக்கோமே. என்ன படிச்சிருக்கோம்? a மைனஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? அதைத்தான் எழுத போகிறேன். கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்போ a மைனஸ் பி ஹோல் கியூப்னா ஃபார்முலா தெரியும் இல்லையா? a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3a² b ப்ளஸ் 3b² ஏன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். அப்போ a மதிப்பு 6, b மதிப்பு எக்ஸுன்னு எக்ஸ்பேண்ட் பண்ணி போட போகிறோம். இப்போ எக்ஸ் வேல்யூ சொன்னோம் இல்லையா? 6 மைனஸ் எக்ஸ் ஹோல் கியூப். இது a மைனஸ் பி ஹோல் கியூப்பில் எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணும், விரிவுபடுத்தணும். அப்போ a மைனஸ் பி ஹோல் கியூப்னா இப்போ தான் சொன்னோம் a கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ்
3a² + 3b²a போடணும். அப்போ a மதிப்பு முதல் மதிப்பு 6, b மதிப்பு எக்ஸ்ன்னு எழுதணும். யாரும் மைனஸ் எழுதிடக்கூடாது, ஏன்னா மைனஸ் ஃபார்முலா தான் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதவா, நல்லா கவனிங்க. அப்போ x = a³ அப்போ a³ என்னப்பா 6³ -b³ அப்போ x³ -3 a² எவ்வளோப்பா 6², b எவ்வளோப்பா 6 + 3 b² எவ்வளோப்பா x², ஏன்னா எவ்வளவு 6. இதை பொறுமையாக முதல்ல என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி விட்டணும். அப்போ a³ - b³ - 3a² b + 3b² கரெக்டாக அப்ளை பண்ணிட்டு இப்போ சிம்பிளை பண்ணி போடுங்க. 6³ 6 × 6 × 6 அப்போ 6 36, 36 × 6 216 மைனஸ் இது x³ மைனஸ் இது 3 × 6² எவ்வளோப்பா 36 36. இது எக்ஸை வைங்க ப்ளஸ்ஸு இது என்னப்பா வரும் 6×3 18 x², அவ்வளோதான். இதை மறுபடியும் இங்கே ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள். அப்போ 260 மைனஸ் இது x³ இது 36 × 3 மல்டிபிள் பண்ணுங்கள். 36 × 3 எவ்வளவு 6×3 18, மிச்சம் 1 3 9, 9 1 10, அப்போ எவ்வளோ வருது 108 வருகிறது. அப்போ 6×3 18, மிச்சம் 1 3 9 10, அப்போ 108. அப்போ -108 + 18x², இது எக்ஸு. இதை இந்த சைடு கொண்டு வாங்க, ஏன்னா x³ பெரிய நம்பர் பாசிட்டிவில் இருக்கா, பாசிட்டிவில் வரணும் இல்லையா, அதனால் இதை வந்து இடது பக்கம் மாற்றி போடுங்க. அப்போ இந்த எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது இடது பக்கம் மாற்றினா -216. சுருக்கமாக கூட போடலாம், நம்ம நல்லா படிச்சுக்கிட்டு அப்புறமேலு ஆன்சரை வந்து சுருக்கலாம். இந்த -x³ வந்து +x³ மாறிடும். இந்த -108 என்ன ஆயிருப்பா +108 மாறிடும். 108 x மாறிடும். இது -18 x² மாறிடும். c=0. அப்போ முதல்ல x³ முதல்ல எழுதணும், மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து x² எழுதணும். அப்போ -18 x². அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ் எழுதணும். அப்போ எக்ஸ் இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது, ரெண்டும் ப்ளஸில் இருக்கு. அப்போ +109 எக்ஸு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எழுதணும். அப்போ -216 0. அப்போ இதுவே அந்த கணிதவியல் சமன்பாடு, அதாவது தான் மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம். இதுதான் அவங்க கேட்டது. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக ஒரு எக்ஸையும் அதனுடைய கியூபிக் ரூட்டையும் கூட்டினா 6 கிடைக்கிறது. அப்படி கிடைச்சா ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஆன்சரை வந்து ஈஸியாக முடிச்சிருக்கோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சம்மெல்லாம் வந்து சிம்பிள் சம் தான். 4 ஸ்டெப்லேயும் ஆன்சர் போடலாம், 10 ஸ்டெப்லேயும் ஆன்சர் போடலாம். ஆனால் எப்படி போட்டாலும் நம்மளுக்கு புரியணும் இல்லையா, அதனால தான் கொஞ்சம் விளக்கமாக எழுதிட்டுருக்கேன். அடுத்த சம்முக்கு போக போகிறேன், ரெடி ஆகிக்கோங்க. எக்ஸசைஸ் நம்பர் 3.1 சம் நம்பர் 12. இந்த 12th சம்மோட இந்த 3.1 வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. அப்போ 12வது சம் பாருங்களேன். 12 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இரு பகுதிகளாக முறிந்துள்ளது. முறிந்த இடம் வரை இருக்கும் கீழ்ப்பகுதி உடைப்பின் மேற்பகுதியின் நீளத்தின் கனமூலமாகும். இந்த லைன் நல்லா கவனிக்கணும். அதாவது கீழ்ப்பகுதியானது மேல் பகுதியின் கனமூலத்தை குறிக்கிறது. இந்த இடம் முக்கியமான பகுதி. அப்போ கீழ்ப்பகுதி மேல் பகுதி, அப்போ கீழ்ப்பகுதியானது மேல் பகுதியின் நீளத்தின் கனமூலம். நல்லா கொஞ்சிக்கணும், யோசிச்சுங்க. இந்த தகவலை கீழ்ப்பகுதியின் நீளம் காணும் வகையில் கணிதவியல் கணக்காக மாற்றுகன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெப்பில் வந்து ஒரு மரம் இருக்குது, அது 12 மீட்டர் நீளமுள்ள மரம். அது என்ன ஆயிடுது, உடஞ்சிருது. அப்போ உடஞ்ச பின்னால் 2 பகுதி கிடைக்குது. ஒரு பகுதியை எக்ஸுன்னு வைங்க, இன்னொரு பகுதியை ஒய்ன்னு வைங்க. அப்போ அந்த எக்ஸ் பகுதியானது ஒய் பகுதியில் 1/3ன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான் அது, ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்மை பொறுத்தளவுக்கு 2 மார்க்கு 3 மார்க் பாட்டெல்லாம் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியான சம்மு தான். அப்போ இங்கே கவனிங்கப்பா, நீங்கள் நல்லா கவனிங்க. 12th sum, a 12 meter tall tree was broken into 2 parts. தெரிஞ்சால் தான். அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் ட்ரீ வந்து எவ்வளவு 12 மீட்டர். இட் இஸ் broken by 2 parts, 2 பகுதியாக பிரிஞ்சிருது. It was found that the height of the parts
which was left standing was the cube root of the length of the part that was cut away. ஒன்றும் இந்த ரெண்டு லைன் வந்து வேஸ்டான லைன் தான். ஏன்னா அந்த கட்பகுதி வந்து மேற்பகுதியில் 1/cube ரூட்டுங்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஃபார்முலேட் திஸ் இஸ் இன்ட் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லென்த் ஆஃப் பார்ட்ஸ் விச் வாஸ் கட் அவே. அந்த கட் அவேக்கு தான் ஆன்சர் கேட்டாங்க, அந்த கீழ்ப்பகுதிக்கு தான் ஆன்சர் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம் தான், நம்ம ஆன்சர் வந்து குயிக்காகவே இதை முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான சம் தான். அப்போ சொல்யூஷனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான சொல்யூஷன் தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டயக்ராம் மாதிரி அப்படி போட்டு காமிச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு ட்ரீ இருக்குது, இதுதான் அந்த ட்ரீ மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடையுது, அவங்க ஈக்குவலாக உடையலன்னு சொல்லல, ரெண்டாக உடையுது. அப்போ டோட்டல் லென்த் ஆஃப் த ட்ரீ வந்து 12 மீட்டர். அப்போ சும்மா நம்ம இங்கே கட் பண்ணுறதா சும்மா நினச்சிக்கலாம். அப்போ இது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். யாராவது சொல்லுங்கள் பாப்பா, மொத்தம் 2 பகுதியாக இருக்குப்பா. அப்போ 2 பகுதியாக இருக்குது. அப்போ 2 பகுதி வந்து 12. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா இதை ஒய்ன்னு வச்சுக்கலாமா? ரைட்டு. இந்த ஒய் பகுதி யாராவது சொல்ல முடியுமா? அப்போ இது எக்ஸுனா இது எவ்வளவு? 12 - எக்ஸு. அப்போ 2 கூட்டினா அவ்வளோ 12 வந்துடும். அதெல்லாம் கூட இங்கே பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கப்பா. அப்போ டோட்டல் லென்த் மொத்த உயரம். அப்போ இது கீழ்ப்பகுதின்னு வச்சுக்கலாமா? அப்போ கீழ்ப்பகுதியை எக்ஸ் என்க, அதாவது பாட்டம். அப்போ பாட்டம் சைடு எவ்வளவு? எக்ஸ். அதுக்கடுத்து மேல் பகுதி ஒய்யின்னு வைங்க. இது வந்து எக்ஸுன்னு வைங்க, இதை வந்து ஒய்யின்னு வைங்க. மேல் பகுதி பாட்டம் சைடு, இது அப்பர் சைடு. அப்போ மேல் பகுதினா உடைந்த பகுதி, புரோக்கன் சைடு. அது உடைந்த பகுதி, புரோக்கன் சைடு ஒய். சும்மா நார்மலாகவே போடலாம், உனக்கு புரியிருக்காண்டி இவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கப்பா. அப்போ வந்து உடையாத பகுதி வந்து எக்ஸ் ஆகும், உடைந்த பகுதி ஒய்யாக வச்சுக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ ரெண்டும் சேர்ந்தா அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளோப்பா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் எவ்வளவு? 12. அந்த ஒய் எவ்வளவு? 12 - எக்ஸு. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் இந்த இங்கே எழுதியிருக்கும் பாருங்கள். அப்போ இது எக்ஸுன்னு வச்சுக்கிட்டா அது 12 - ஒய், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். அப்போ மேல் பகுதி கீழ்ப்பகுதி. ரொம்ப ஒரு ஸ்டெப்லேயே ஆன்சர் போடலாம் தம்பி. நம்ம தான் வந்து நிறைய ஸ்டெப்பில் போட்டுக்கிட்டுருக்கோம், அப்படின்னா தான் ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து கண்டிஷன் என்ன? முக்கியமான கண்டிஷன், அதை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கீழ்ப்பகுதியானது மேல் பகுதியினுடைய கனமூலம், அவ்வளோதான். அப்போ கீழ்ப்பகுதியானது மேல் பகுதியின் கனமூலத்துக்கு சமம். அதாவது லோயர் சைடு இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் த அப்பர் சைடு, தட்ஸ் ஆல். அதாவது பாட்டம் சைடு இஸ் புரோக்கன் சைடு ஆஃப் த கியூப் ரூட், அவ்வளோதான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஒய்க்கு தான் வேல்யூ இருக்கா, 12 - எக்ஸு பவர் 1/3. இப்போ இப்படியே விடக்கூடாது, ஏன்னா இந்த 1/3 கட் ஆனோம்னா பவர் 3 எடுத்தாவே போதுமா? பவர் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். அப்போ 2 பக்கம் எடுங்க, எக்ஸ் கியூபு. இது 12 - எக்ஸ் பவர் எது என்ன ஆகும்? 1/3 × 3. அந்த 3 கட் பண்ணிங்கன்னா அப்போ எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 12 - எக்ஸ். அப்போ ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? அப்போ ஒரு சைடு கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வரப்போகுது. அப்போ எக்ஸ் கியூப் -12 இது வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஆர்டராக எழுதுனீங்கன்னா அப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸு -12 ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த ரெக்வயர்ட் மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். இதுவே அவங்க தேவையான கணிதவியல் சமன்பாடு. அவங்க ஒன்றும் சொல்லலை, உடைந்த பகுதியானது, அதாவது உடையாத பகுதி இது உடைந்த பகுதி இது. அப்போ எக்ஸ் ஆனது ஒய்யினுடைய கியூப் ரூட்னு சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பவர் 1/3 போட்டு இந்த பக்கம் 2 பக்கம் என்ன பண்ணோம்? இந்த எக்ஸ் வேணும்னா மறந்துடாதீங்க, 2 பக்கம் என்ன பண்ணணும்? கியூப் ரூட் எடுக்கணும், மறந்துடாதீங்க. அப்படி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். அப்போ இதோட இந்த 3.1 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அடுத்த சம்மை பார்க்கலாம். 3.2ல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் வீடியோ பார்க்காதவங்க +2 மேக்ஸ் பிளேலிஸ்ட் தனியாக இருக்கு இல்லையா, அங்கே போய் எல்லாம் கவர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு சொல்லுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.